வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ஹாப்பி சண்டே. ரைட், ஓகே. இன்றைக்கி எந்திரிக்கிறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நேற்று நைட்டு படுக்கிறது லேட் ஆகிடுச்சு. அந்த நேற்று நைட்டு என் ஒய்ஃபு அப்போ அந்த சாம்பார் தூள், குழம்பு தூள், முருங்கை பொடி நைட்டெல்லாம் செஞ்சுன்னு இருந்தாங்க. செஞ்சு அதை வந்து பேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ கூட நான் சப்போர்ட் பண்ணியிருந்தேன். அதுவும் இல்லாமல் என்னுடைய மருமக இங்கே பாருங்கள், டீ கேக். இது டீ கேக், இது ப்ரௌனி. அவங்களும் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க, சொல்லி ரெடி பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அதில் முக்கியமாக பூண்டு இட்லி பொடி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி கொள்ளு இட்லி பொடி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இன்றைக்கி இதெல்லாம் டெலிவரி கொடுக்குறது நான் போகிறேன். ஃபஸ்ட்டு வடபழனி, வடபழனியில் டெலிவரி கொடுக்க வேண்டியிருக்கு, கோயம்பேடில் டெலிவரி பண்ண வேண்டியிருக்கு. அப்புறம் முகப்பேர்லேருந்து அண்ணா நகர், சாரி அம்பத்தூர், அங்கே எடுத்துன்னு கொடுத்துட்டு அங்கேருந்து நேராக சேத்பட்லேருந்து விதை ஃபவுண்டேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் சொல்கிறாங்க வந்து பிளட் கேம்ப் நடத்துகிறாங்க. அப்புறம் கேன்சரால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு, ப்ளீடிங் டிஸார்டர் அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கும் பிளட்டு கொடுக்குறாங்க. போன வருஷம் நான் வந்து கொடுத்துருந்தேன். நம்ம நண்பர் கிரிஷ், இஸ் ஆக்டர் அண்ட் மாடலிங். அவர் போனாட்டி நம்மளை கூப்பிட்டு பிளட்டு கொடுக்க சொல்லியிருந்தார். நிறைய பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே மாதிரி இன்றைக்கி வந்து சேத்பட்டில் ஷேர்ஹுட் ஹால், சீனியர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சேத்பட், நீங்கள் கூகுளில் போட்டாலே தெரியும். நான் டிஸ்கிரிப்ஷனே தரேன். அங்கே வந்து பிளட் கேம்ப் நடத்துகிறாங்க. இன்றைக்கி நான் பிளட்டு கொடுக்கறதுக்கு போகிறேன். இந்த வேலைலாம் முடிச்சுட்டு 10லேருந்து 2 மணி வரைக்கும் அங்கே பிளட்டு கொடுக்குறாங்க. நம்ம கொடுக்குற பிளட்டு கேன்சரால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு போகுது. ஓகேங்களா? ஸோ அது வீணாகாது. இந்த சேவை வந்து நம்ம பண்ணுறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். நம்ம வந்து எவ்வளோ புண்ணியம் பண்ணுறதுக்கு உண்டியில் காசை போடுறோம், சாப்பாடு போடுறோம், அன்னதானம் போடுறோம். ஆனால் இது கேன்சரால் பாதிக்கப்பட்ட சின்ன சின்ன குழந்தைகளுக்கு நம்ம பண்ணுற ஒரு பெரிய உதவி பிளட் கொடுக்கறது. பிளட் கொடுக்கறது நம்ம ஒன்றும் ஆக போகிறதில்ல. உடம்புல புது பிளட் தான் சுரக்கும். அதை பற்றி அவேர்னஸ் எல்லாருக்கும் இருக்குது இல்லையா? வருஷத்துக்கு ஒரு தடவை, அது 6 மாதம் ஒரு தடவை பிளட்டு தரணுன்னுவாங்க. நான் வருஷம் ஏதோ ஒரு இடத்துல பிளட் தந்துடுவேன். போன வருஷமும் இந்த வருஷம் ஒரு கேன்சரால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தந்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆத்ம திருப்தியாக இருக்குது. கடவுளுக்கு பண்ணுற சேவையை நான் நினைக்கிறேன். நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஓகே, வாங்க கீழே போகலாம். இன்றைக்கி அதே மாதிரி உங்களுக்கு வந்து டீ கேக், ப்ரௌனிஸ், அதே மாதிரி இங்கே பாருங்கள், 1 கிலோ 2 கிலோ ப்ரௌனிஸ் எல்லாம் இது பேக் பண்ணியிருக்கு. அது டெலிவரி கொடுக்க வேண்டியிருக்கு. எல்லாத்துக்கும் மட்டும் இப்போ நான் கொடுத்துட்டு வந்துடுவேன். எனக்கு சண்டேன்றதால் ரோடு ஃப்ரீயாக இருக்கும். கடகடான்னு கொடுத்துருவேன். எனக்கு மற்ற நாள் வண்டி ஓட்டுறதே கடுப்பாக இருக்கும். இன்றைக்கி 50 வரைக்கும் போகிறேன் இன்றைக்கி டெலிவரி கொடுக்கறதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு வேணால் சொல்லுங்கள். கண்டிப்பாக டீ கேக், ப்ரௌனிஸ், அப்புறம் வந்து பிஸ்கட்ஸில் நிறைய மருமக பண்ணுறாங்க. எங்கள் ஒய்ஃப் இந்த முருங்கை இலை இப்படியெல்லாம் பண்ணுறாங்க. சொல்லுங்கள், நான் எடுத்து உங்கள் வீட்டில் டெலிவரி தரேன். சென்னை பொறுத்த வரைக்கும், மற்றவங்களுக்கு வந்து கொரியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல்.